திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி பகுதியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து கள தகவல்களுடன் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் இணைந்துள்ளார். ஸ்ரீனிவாசன், வணக்கம். இந்த இடிந்து விழும் நீர்த்தேக்க தொட்டியால் அப்பகுதி வாசிகளுக்கு என்ன அச்சம் ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மிகவும் பழமையான குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இங்கே அமைஞ்சிருக்குது. இந்த தொட்டியானது தற்போது சிதலமடைந்து கீழே விழக்கூடிய நிலைமையில் இருக்கிறதாகவும், அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அந்த துகள்கள், இரும்பு துகள்களோடு வருவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக ஜெயக்குமார் என்பவர் இணைஞ்சிருக்கிறாரு. இது குறித்த தகவலை அவரிடம் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இந்த தண்ணீர் டேங்க் சிதலமடைஞ்சதா சொல்றீங்க. இதனால என்னென்ன பாதிப்பெல்லாம் இருக்கு உங்களுக்கு? இதுக்காக நீங்க யார்கிட்டலாம் மனு கொடுத்துருக்கீங்க? அதிகாரிங்க இதுக்கு என்ன உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க? ஏய் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். சார், என் பேர் ஜெயக்குமார். திருப்பத்தூர் மாவட்டம் அண்ணா நகர்லேருந்து பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னே கட்டின தொட்டி. இது மேல்நிலை தொட்டி. இது நாங்கள் இடிச்சு தரும் ரொம்ப துரும்பு அடித்து எல்லாம் விழுந்துட்டு இருக்குது. அது நான் புதுசாக கட்டி தரும் மாதிரி எல்லாருக்கிட்ட நம்ம தலைவர்கிட்ட கிளார்க்கு, அதுக்கப்புறம் நலத்தம்பி அவர்கிட்ட எல்லாரும் கொடுத்தேன். நேரில் போய் பேசுனது இல்லாமல் நான் போஸ்ட் மூலிமா நான் கொடுத்தேன். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க பண்ணலை. ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வீடு இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா கோயில் இருக்குது. அது இடிஞ்சு விழுந்தா வீட்டு மேலே தான் விழும். பசங்க இங்கே தான் விளையாடுறாங்க, எல்லாமே இங்கே தான் செய்கிறாங்க. அது சீக்கிரம் செய்யாமல் சீக்கிரமாக இடித்து புதுசாக எங்களுக்கு கட்டி தரும்போது காலமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய இந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு புதிதாக ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இப்பகுதி மக்கள் வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.